புதுக்கோட்டை ஆலங்குடி சாலையில் தொடர் மழை காரணமாக பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, இப்ப அந்த மரத்தை அகற்றத்துக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று மாலை முதல் தற்போது வரை சாரல் மழை முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது. மேலும் அவ்வப்போது காற்றும் வீசி வரக்கூடிய நிலையில் குறிப்பாக புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி செல்லக்கூடிய சாலையில் தான் இந்த வம்பன் என்ற பகுதி இருக்கு. இந்த வம்பன்ல இந்த ஆலங்குடி சாலையில சாலை ஓரம் உள்ள ஒரு பழமை வாய்ந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில உடனடியாக ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த மரம் சாய்ந்து விழுகும் பொழுது அந்த வழியாக பொதுமக்களோ வாகன ஓட்டிகளோ செல்லாததால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த சாலையில் விழுந்த அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணி ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மாலை முதல் பரவலாக விட்டு மழை பெய்து வரக்கூடிய நிலையில மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. குறிப்பாக மீனவர்கள் விவசாயிகள் உட்பட பல்வேறு நபர்களை பாதுகாப்பாக இருக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியிருக்காரு. இந்நிலையில் தான் தற்பொழுது இந்த சாலையில் விழுந்த மரத்தை துரிதமான முறையில் அகற்றும் நடவடிக்கையையும் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.